உங்க கூட தான் உண்மையான காங்கிரஸ் இருக்கு, அதாவது ஆட்சி அமைச்சிங்க. இப்ப விலை போற கட்சி நீங்க சேர்த்துட்டீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா விஜய்? ராகுல் காந்திக்கு அது விருப்பம் இல்லைன்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. இப்ப நான் கேட்கறது ராகுல் காந்தி கண்டவனை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் கேட்கறது ராகுல் காந்தி. யாரா இருந்தாலும் மரியாதையை பேசுறேன். நான் விட்டா பிஜேபி போயிருவாருங்கிறீங்க. அவ்வளவு வீக்கான ஆளு நீங்க இழுத்து பிடிச்சாதான் உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆளு. நம்ம போய் சேர்ந்தா இன்னும் கட்சி வளரும்னு சிலர் சொல்றாங்க. இதை விட ஒரு மடத்தனமா தொடர் வெற்றி சர்வாதிகாரிகள் உண்டாக்கும், தொடர் தோல்வி தலைவனை உண்டாக்கும். எத்தனை தோல்விகளை கண்டாலும் அவன்தான் என் தலைவன் என்று தோல்விகளை வைத்தே ஒரு தலைவன் உருவாகி அந்த தலைவனுடைய தொண்டனாக நின்று நரேந்திர மோடியையும் ஒரு நாள் வீழ்த்த முடியும்னு நிக்கிறவன் நானு. இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி இல்லையா? நம்ம எவ்வளவு இல்ல இன்னுமே அதை ஏத்துக்க மனசு இல்லையா? எதை விஜய் வந்து இந்த வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான விஜய் ரசிகர்கள்ட்ட பேசிருக்கீங்க, மறந்துடாதீங்க. இவர் ஆபத்தானவர், இவருக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு. இப்போ என் வேலை என்ன? இந்த ஆதரவை கட் பண்றதா என்ன போயிடுச்சு. இப்ப நீங்க கட்சியில இல்ல. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் மாநில பொதுச் செயலாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சார், தேர்தல் முடிவுகள் அனைவருக்கும் தெரிந்தது. தாவேகா ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஜெயிச்சிருக்கிறாங்க. கவர்னர்கிட்ட விஜய் வந்து ஆட்சி அமைப்பதற்காக அனுமதி கேட்டிருக்கிறாரு. தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழல்ல காங்கிரஸ் கட்சி வந்து 5 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவை ஆதரிப்பதாக அறிவிச்சிட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாகவே நிறைய சலசலப்புகள் நடந்துட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் போவாங்களா, தாவேகா பக்கம் திமுக வந்து விலைக்கு வாங்கிட்டாங்கன்ற பேச்சுகள்லாம் இருந்தது. விஜயை கூட அதை சொன்னார். காங்கிரஸ் கட்சி தாவேகாவை ஆதரிக்குது அல்லது கூட்டணி அமைத்திருக்கிறதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையான காங்கிரஸ் என் பக்கம் வந்துருச்சு. திமுக வந்து விலை கொடுத்து வாங்கின காங்கிரஸ் தான் அந்த பக்கம் இருக்குன்னார். உண்மையான காங்கிரஸ் உங்கள் பக்கம் இருக்கு. விலை கொடுத்தா விலை போகிற காங்கிரஸ் இப்போ நீங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்களா அப்போ அப்படின்னு கேள்வி வராது? இல்லை, அப்படி ஒரு கேள்வி வந்தால் அது நியாயமாக இருக்காது. சொன்னாரா இல்லையா விஜய்? இல்லை மருத்துவர் சொன்னார். விலை கொடுத்தா போகிற காங்கிரஸ்ன்னு நம்மளை எவ்வளோ மோசமாக பேசிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போய் நம்ம நிற்கிறோமே, நம்மளுக்கு அசிங்கமாக இல்லாத நம்ம கட்சியை தானே கேவலப்படுத்துகிற மாதிரி. இல்லை, காங்கிரஸ் கட்சியில் சில தலைவர்கள் சொன்னாங்க, முன்கூட்டியே சொன்னாங்க. ஆனாலும் இந்த கூட்டணி வந்து உடையக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக ஒரு முடிவு எடுத்தோம் தேர்தல் சமயத்தில். பட் இப்போ வந்து அவங்க சொல்கிறது தான் அதிகமாக கேட்கப்படுது. ஏன்னா ஒரு தேர்தல் மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இருக்கிற ஆட்சி தேவையில்லைன்னு நினச்சிருக்கிறாங்க. விஜய் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஒரு தனிப்பெரும் கட்சியாக அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த சூழலில் ஒரு முடிவு எடுக்கலாமே. இது எங்கள் தலைவர்கள் கொடுக்குற விளக்கம். நான் கேட்ட கேள்வி நீங்கள் பதில் சொல்லல. விலை கொடுத்தா விலை போகிற கட்சி அப்படின்னு அவர் சொல்லி ஒரு ஈரம் ஆறலை இன்னும். இல்லை, அவர் யாரை சொன்னார் அப்படின்னு போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ல இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கறதுன்றது வந்து ஜனநாயகத்துல ஒரு விஷயம் தானே சார். சார், அரசியலில் சகஜம்னு சொல்லுங்க சார். ஜனநாயகத்தை சகஜம், ஜனநாயகத்தை கொச்சப்படுத்தாதீங்க. ஜனநாயகம் நல்லா தான் இருக்குது. அதை வைத்து அரசியல் செய்வதில் சகஜம் பண்ணாங்கல்ல. அப்படி ஜனநாயகத்தை அசிங்கப்படுத்தி ஒரு அரசியலை செய்து அந்த அரசியல் சகஜம் என்று நம்மை நம்ப வைத்து சகஜப்படுத்தினார்கள் என்பதற்குத்தான் பிஜேபியை வந்து நம்ம எதிர்த்தோம். அதை அப்படி செய்யறாங்க அவங்க பிஜேபி. எனக்கு எவ்வளவு தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த ஜென்யூன் பாலிடிக்ஸ்ல வந்து மாறமாட்டேன்னு சொன்னவர் தான் எங்க தலைவர். அதுக்குத்தான் தலைவர் ராகுல் காந்தியை ஃபாலோ பண்றோம். ஆனா இன்னைக்கு அதுக்கே ஊர் வந்துருச்சோன்னு கவலைப்படுறோம். அந்த ஜென்யூன் பாலிடிக்ஸ் வந்து எலெக்ஷன் டைம்லே இல்லையே. ராகுல் காந்தி முக ஸ்டாலின் இருக்கிற மேடையிலே ஏறல. 2 பேரும் ஒன்னாவே பிரச்சாரம் பண்ணல. சரி, இப்போ அந்த அலைன்மெண்ட்டே நடக்கல. எலெக்ஷன்ல கூட்டணியில் இருந்தோமா இல்லையா? இருந்தீங்க. கூட்டணிக்கு ராகுல் காந்தியோட உத்தரவு இல்லாம நடந்துருச்சுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல வந்தாரா இல்லையா? சொல்லியிருக்காரு. ராகுல் காந்திக்கு அது விருப்பம் இல்லைன்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. இப்ப நான் கேட்கறது ராகுல் காந்தி கண்டவனை பத்திலாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. நான் கேட்கறது ராகுல் காந்தி. யாரா இருந்தாலும் மரியாதையா பேசுங்க. நான் சரி, கண்டவரை பத்தி நம்ம பேச முடியாது. நான் கேட்கறது ராகுல் காந்தி பத்தி. எங்களுக்கு தலைவர் அவர் ஒருத்தர் தான். வேற நம்ம ராகுல் காந்தி விஜய்க்கு வாழ்த்து சொல்லிட்டாரு. ராகுல் காந்தி அனுமதி இல்லாம இது நடக்குதா? ராகுல் காந்தி மோடி கூட வாழ்த்து சொல்லுவார் ஜெயிச்சா. அவர் அவ்வளவு பெரிய ஜென்டில்மேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் இப்போ அதெல்லாம் பேசிட்டு வர முடியாது. எனக்கு இந்த முரண்பாடுகளை புரிய வச்சிருங்க யாராவது. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, நாம வந்து
yet another political party கிடையாது under the leadership of our ராகுல்ஜி. நம்ம வந்து we are actually party with difference, not பிஜேபி. பிஜேபி ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலும் ஆட்சி அமைக்கணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு அதையே நம்ம செஞ்சுட்டோம். அப்ப நம்ம எப்படி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்? இப்போ எத்தனையோ இடங்கள்ல ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு, கொள்கை சமரசம் செஞ்சா போதும், ஜனநாயகத்தை படுகொலை பண்ணா போதும். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்ன சார்? ஒரு பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? பாஜக உள்ள வரக்கூடாது என்பதற்காக இப்ப இவங்க அதுதான் அந்த என்ன விளக்கம் அப்படின்னா, நம்ம கூட்டணி கொடுக்கலாம் ஒரு பாஜக. இப்ப டெல்லியில பாஜக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆம் ஆத்மி கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாரு? வரலாறுல வந்து பாடம் படிக்க மாட்டீங்களா? அவர் என்ன பண்ணாரு? நம்மள அசிங்கப்படுத்தினார். அவர் என்ன பண்ணாரு? கர்நாடகால 37 எம்எல்ஏ வச்சிருந்த குமாரசாமியை முதலமைச்சராக்குனீங்க. அவர் என்ன பண்ணாரு? பாஜக கூட போனாரு. அப்புறம் சார் வரலாறுல பாடம் படிக்காம திரும்ப அதே கதையை பேசிட்டு இருந்தா என்ன சார்? நான் என்ன அவ்வளவு முட்டாளா? என் இளமையை விட்டுட்டு என்ன எங்கெங்கயும் என்னென்னவோ சொன்னாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் இந்த ஒரு இது பின்னால் நிக்கிறோம்? பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய சித்தாந்தத்திலும் கொள்கையிலும் அரசியல் நாகரிகத்திலும் சரியாக இருப்பவர் இந்த தலைமுறைக்கு ராகுல் காந்தி தான். அந்த ஒரு நம்பிக்கை தான், வேற எந்த ஆதாயமும் கிடையாது. இப்போ நான் என்ன மக்கள் முடிவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? மக்கள் முடிவை பத்தி பேசுறீங்களா இல்ல கட்சி எடுக்கிற முடிவை பத்தி பேசுறீங்களா? மக்கள் முடிவுக்கு நான் வர்றேன், பொறுமையா வர்றேன். அதுவும் ஒரு கொஸ்டின் தான். நீ அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடக்கூடாது இல்ல? இங்க வர்றேன். கெஜ்ரிவாலை நீங்க நம்ம ஆதரிச்சோம். நான் நினைச்ச நல்ல சட்டங்கள் எல்லாம் இவங்களுடைய அழுத்தத்தினால என்னால கொண்டு வர முடியலன்னு நம்மளை அசிங்கப்படுத்தி மீண்டும் தேர்தலை சந்திச்சாரு. குமாரசாமியை பண்ணோம், பின்னால எவ்வளவு பெரிய செக்ஸ் கேம்ப் பண்ணி வச்சிருக்காரு ஒரு பேரன். அப்போ இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக நாம யாரை எதிர்க்கிறோமோ அவர்களை இந்த ஒரு இது வந்து பலகீனமான ஒரு பாயிண்ட். அகைன் நான் இன்னொரு பதிலும் சொல்றேன். அந்த ஸ்டேட்ல நடந்த இந்த ஸ்டேட்ல நடந்த வச்சு நம்ம தமிழ்நாட்டில் பேச முடியாது. தமிழ்நாடு இஸ் டிஃபரண்ட் ஸ்டேட். திஸ் இஸ் பெரியார் லேண்ட். இது தனி கதை. இது தமிழ்நாடு தனி கதை. அகைன் அப்படியே இருந்தாலும் நான் இங்க என்ன செய்தி சொல்ல வர்றேன் அப்படின்னா, பாஜகவை எதிர்ப்பு நம்ம விட்டுட்டா அவர் பாஜகவோட அலைன் ஆயிடுவாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு அசிங்கமா தெரியல உங்களுக்கு? அது அப்படி ஒரு நியாயம் வந்து உங்களுக்கு அசிங்கமா தெரியல? ஆனா அவ்வளவு பலகீனமானவன் நீங்க முட்டு கொடுத்து இழுத்து பிடிச்சாதான் நிப்பான் அப்படிங்கிற ஒரு பலகீனமானவோட நம்ம எப்படி அலைன் ஆக முடியும்? தமிழ்நாட்டை பாதுகாக்கணுன்ற அடிப்படையில நான் 2 விஷயம் சொல்லிட்டேன். நம்ம கட்சியை, இது ஒரிஜினல் கட்சி கிடையாது, பணத்துக்காக விலை போனது காங்கிரஸ். பணத்துக்காக விலை போய் திமுக கிட்ட பணத்துக்கு அடிபணிஞ்சு யார சொல்றாரு அவரு அப்படின்னா, ராகுல் காந்தியை சொல்லணும், இல்ல தலைவர் செல்வ பெருந்தகையை சொல்லணும். இது யார சொல்ல வர்றாரு அவரு? ஏன்னா இங்க இவர் தலைவர், அங்க அவர் தலைவர். இன்னைக்கு இங்க செல்வ பெருந்தகை தலைவர் வந்து இது பண்றாரு, தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு. அப்ப விலை போற கட்சி நீங்க சேர்த்துட்டீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா விஜய் அப்படின்னு விஜயை கேட்கணும். நம்மள விலை போனோம்னு சொன்னகிட்ட போய் நம்ம கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே, நம்மளுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். 2, 3வது, இவர் அப்படி பிஜேபியோட அலைன் ஆயிடுவாரு அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு வந்து உங்களால் அப்புறமா நம்ம வருவோம். மக்கள் தீர்ப்பு நீங்க மதிக்கலையான்றத கேள்வி ஞாபகம் வச்சுக்கிங்க. நான் இந்த பாயிண்ட்டை முடிக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து கலைன்னு வச்சிட்டோம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, மக்கள் விரோத, ஜனநாயக விரோத, தேச விரோத செயல்களில் பாஜக ஈடுபடும், அந்த மாதிரியான ஈடுபடுதல் இவரும் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணோம். நல்ல உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளாவே சொல்றேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு தான் நம்ம நிலைப்பாடு. புதுசா எங்கேயும் விளக்கு ஏற்றி பஞ்சாயத்தை கிளப்பிடக்கூடாது, தலைவர் செல்வ பெருந்தகை முத கொண்டு அறிக்கை கொடுத்தோம். அதான் காங்கிரஸ் நிலைப்பாடு. இப்ப விஜய் என்ன செய்ய போறாரு? தெரியாத ஆள் ஒருத்தர் தலைவர் ஆயிட்டாரு, தெரியாத ஒருத்தர் சிஎம் அவனுக்கு நம்ம ஆதரவு வேற ஒரு கேடா? உங்க வாதத்துக்கே வரேன். இது என்னன்னு தெரியாத ஒரு ஆளு, அதாவது உங்களுக்கு வேணும்னா ரீலோகேட் பண்ணிக்கங்க, இது இன்னொரு அயோத்தின்னு பேசுறேன், அது கூட ஒரு காதுல விழுவல. அவர் ஒரு தலைவர். இது எப்படி இருக்குன்னா, டிவியை பார்த்து தான் ஸ்டெர்லைட் சூட்டு நடந்ததை நான் பார்த்தேன்னு சொன்ன எடப்பாடி விட மோசமால இருக்கு. தெரியாதா அவருக்கு? அது உங்க வாதத்துக்கு தெரியும் தான் அவருக்கு, அது தெரியும். நாஞ்சில் சம்பத்துட்டு அப்படி கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, கருத்து இல்ல சார், அவர் நான் சொன்னது அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியாது இல்லைன்ற கருத்து சொல்லாம இருக்கிறதே அயோக்கியத்தனம் தானே சார். அதுல இந்த இப்ப நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஆக்ஷன் எல்லாமே பிஜேபி செய்யும். நீங்க உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு அதை கவுண்டர் பண்ணணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கிறவன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் கிரைம். இல்ல, அதை கவுண்டர் பண்ண திமுக காங்கிரஸ் கூட்டணி தானே மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. அதே திருப்பரங்குன்றத்துல மக்கள் நிராகரிச்சிருக்காங்களா? என்ன திருப்பரங்குன்றத்தில் அந்த இஷ்யூ வந்துச்சா, இல்ல விஜயோடைய ஸ்டார்டம் வந்துச்சா அப்படின்னா, எடப்பாடி தொகுதியில விசில் சின்னத்தை கூட ஒருத்தர் நிக்கல. அவர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட், டிவி சின்னத்தில் நிக்கிறாரு. ஒரு இண்டிபெண்டன்ட் டிவி சின்னத்துல நிக்கிறாரு. அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு விஜய் சொன்னா ஓட்டு போட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல 3 ஃபேக்டர் இருந்துச்சு. ஒன்னு பாசிசம், இன்னொன்னு ஆன்டி பாசிசம், இன்னொன்னு விஜயோடைய ஸ்டார்டம். இதுதான் உண்மை. விஜயோடைய ஸ்டார்டம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
அவங்க கொள்கை, அதாவது திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு எதிராக நின்றவர்களை நிராகரித்திருப்பார்களே, ஆனால் அந்த இடத்துல விளக்கு ஏத்தணும்னு சொன்னவங்க ஜெயிச்சிருக்கணும். வித்தியாசம் புரியுதா? சீமான் பாஷா சொல்றதா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? இதுதான் வித்தியாசம். அப்ப இவர் ஜெயிச்சது வந்து இல்லைன்னா இவர் ஜெயிச்சது சரிதான்னா நாங்க விளக்கு ஏத்துறது சரிதான் இவங்க பேசி இருந்திருக்கணும். இப்ப என் பிரச்சனைய திரும்ப வர்றேன் பாயிண்ட். இந்த 3 கோணத்தை வச்சுக்கோங்க. இதுல இதுல செய்யணும்னு சொன்னவன், செய்யக்கூடாதுன்னு சொன்னவன், செய்யக்கூடாதுன்னு சொன்னவன் நம்ம, செய்யணும்னு சொன்னவன் அவன், இதுல வந்து அமைதியா அந்த வேடிக்கை பார்த்தவன். செய்யணும்னு சொன்னவனுக்கு நியாயமா ஒரு கருத்தியல் இருந்துச்சு, செய்யக்கூடாதுன்னு சொன்னவனுக்கு நியாயமா ஒரு கருத்தியல் இருந்துச்சு. இது அமைதியா வேடிக்கை பார்த்தாங்க பாத்தீங்களா? அவன் ஒரு சந்தர்ப்பவாதி அரசியல், அவனை போய் நம்ம ஆதரிக்கணும். நீங்க ஏன் ஆதரிச்சு அந்த கருத்தியல மேம்படுத்த கூடாது? எப்படி? ஓ, இப்படி எதுவுமே கருத்து சொல்லாம அமைதியா இருப்பான், அவனை தான் நான் சந்தர்ப்பவாதிங்கிறேனே. எடப்பாடியை திருத்தி விடலாம், பாரதிய ஜனதா கட்சியை கூட திருத்திடலாம், சந்தர்ப்பவாதிகளை திருத்த முடியாது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவரையோ ஒரு ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய யாரையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப விகரசா எதிர்ப்போங்கிறது. அதை விட மோசமா யாரை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னா அதுல போய் சேர்ற முஸ்லீம்களை எதிர்ப்போம். அதுக்கான காரணம் என்ன? உனக்கு தெளிவா தெரியும் என்ன பண்றான்னு. அவனை பொறுத்தவரை அவனுக்கு அது கொள்கை. ஆனா உனக்கு நல்லா தெரியும் அது உனக்கு எதிரானதுதான், உன் மண்ணுக்கு எதிரானதுதான், நீ ஏற்ற கொள்கைக்கு எதிரானதுதான் தெரிஞ்சும் அவன் செய்யக்கூடியதுக்கெல்லாம் ஒத்துவதி அமைதி காக்கிற பத்தியா? நான் எங்க ஒத்துவதுன்னு அமைதி தான் காத்தேன். அந்த அமைதி தான் ஒத்துவதுறது. எனக்கு கருத்தே இல்லை. அதான் நாகேஷ் சம்பத் சொன்னாரு, கருத்து சொல்லக்கூடாது என்று நினைத்திருக்கலாம் அப்படின்னாரு. கருத்து, ஓ அப்போ உனக்கு கருத்துன்னு இருந்திருக்கு, எஸ்ஓ நோவோ இருந்திருக்கு, அதை ஏன் இப்ப போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னா நீ என்ன தலைவர்? நீ தமிழ்நாட்டுக்கு அப்படிப்பட்ட தலைவர் ஒத்து வருமா? நம்ம டீப்பா இதுக்குள்ள போயிட்டோம், திருப்பரங்குன்றம் வர வேணாம் இப்போ. ஏன்னா டீப்பா அதுக்குள்ள போயிட்டோம்னா எதுக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறப்ப? சரி எடுத்துட்டாருங்க, நம்ம வந்து இப்படி ஒரு வாதத்துக்கு தான் நான் இதை கேட்கறேன், அப்பதான் இது புரிய வரும். ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்கு இப்படி எடுத்துட்டாரு, ஒத்து வரல. உங்களை விட நல்ல ஆப்ஷன் ஏடிஎம்கே உடைய ஹைகமாண்ட் வந்து பிஜேபி இருக்குது. ஏய் ஏடிஎம்கே பாய்ஸ் போங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா வந்துடணும் அவங்க எல்லாரும். அவங்க வந்து ஜாயின் பண்ணி உங்களை கழட்டி விட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அது நடக்கக்கூடாதுன்னு தானே இவங்க போறாங்க. நடந்து அவங்க நீங்க தேவைப்படல, நீங்க வெளியே போங்க வாங்கிட்டாங்கன்னா, இல்லைன்னா நடக்கக்கூடாதுன்னு நீங்க போயிட்டீங்க பாஸ். அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, இப்ப அவங்க வந்து விஜய் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார், கூட்டணி மட்டும்தான் வைக்க கூடாதுன்னு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா கூட்டணியை தாண்டி சில கொள்கை செயல்பாடுகள் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு மாறுபடுறாருன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுக்கு நான் கேட்கறேன் இந்த கொஸ்டின்? நான் ஏன் கேட்கறேன்னா, அவர் அப்படி போயிடக்கூடாது அதுக்காக நாங்க ஆதரவு தர்றோம் அப்படிங்கிறாங்கல்ல. இந்த வாதத்தை விட ஒரு ஒரு சந்தர்ப்பவாதம், ஒரு சொத்தை வாதம் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு போற அளவுக்கு பலகீனமானவன் அப்படின்னா திடீர்னு ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுத்துட்டு நீ இல்லைன்னா போய் எனக்கு போறதுக்கு அங்க இருக்கு, போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் விஜய்க்கு? ஏன் செய்ய முடியும்? அது ஒரு பெரிய விஷயமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் தான் சப்போர்ட் கொடுத்தவரை தடுத்து நிறுத்துறேன்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க பலமானவராகவும் அவர் பலகீனமானவரும் ஆயிடுறாருல. ஏன்னா நீங்க தான் இடத்துல நிறுத்துறீங்க. அவர் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஏன் திருப்பரங்குன்றம் வாய் திறக்கல? ஏன் கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்ட போது, கிறிஸ்துமஸ் டைம்ல கிறிஸ்தவர்கள் இந்தியா முழுக்க அடிக்கப்பட்ட போது வாய் திறக்கல? ஏன் தன் திரைப்படம் வந்து தடை செய்யப்பட்டதுக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு நியாயமான ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லுங்க. திமுக பங்கு இருக்கு வச்சுக்கீங்க ஜனநாயகம் படத்துக்கு, நானும் நீங்களும் சேர்ந்தே ஒத்துக்குவோம் தடைக்கு. பாரதிய ஜனதாக்கு பங்கு இல்லையா? ஒரு நியாயமான ஜேர்னலிஸ்டா சொல்லுங்க. மக்கள் அதை நம்பலையே சார். மக்கள் நம்புறது அப்புறம் பேசலான்ட்டு நான் நியாயத்தை மட்டும் உங்ககிட்ட கேட்கறேன். இல்ல நான் ரியாலிட்டியை சொல்றேன். சிபிஎஃப்சி யார் கையில இருக்கு? நீங்க அதை கூட சொல்ல வேணாம். சிபிஎஃப்சி யார் கையில இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அதையாவது கண்டிச்சாரா? சார் அவர் ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாரு, என்ன முடக்குறாங்க, என் மேல பழி போடுறாங்க அப்படின்னாரு. இப்போ இது எல்லாமே மக்கள் நம்பியிருக்காங்க சார். நான் அடுத்தது வரேன்ட்டேன். மக்கள் தீர்ப்பு என்னவா சொல்றீங்கன்றது நான் அப்ப அடுத்த ஒரு நிகழ்காலத்துக்கு வரலாமே. அங்க ஒரு உலகம் இருக்குல்ல, அவரை சுத்தி ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம போவே மாட்டோமான்னு கேக்குறேன். அப்ப இங்க வாங்க, வெற்றி தோல்வி இதையெல்லாம் தாண்டி எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். நான் சொல்றேன் சார், நிகழ்காலத்துக்கு வரேன் சார். அப்ப ஏன் சார் நான் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணாம காங்கிரஸுக்கு வரணும்? நான் ஏன் காங்கிரஸ்ல இருக்கிறேன்? ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல பிஜேபி. இப்ப வரைக்கும் அசாம்ல யார் ஜெயிச்சிருக்கா? வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சி மாற்றத்தை யார் கொண்டு வந்திருக்கா? இது வரைக்கும் இல்லாத வகையில வந்து எம்எல்ஏஸ் அடிச்சிருக்காங்கல்ல கேரளால. நீங்க சொல்ற நிகழ்காலத்துக்கு நான் வந்துடுறேன். இப்ப பிஜேபி பேருவா இல்ல ஒரு மதசார்பற்ற கொள்கை திரும்ப மாறி போறீங்க பாத்தீங்களா? நீங்க வெற்றி தோல்வின்னு கேட்டீங்க, நிகழ்காலத்துக்கு வாங்கன்னு. நான் இவ்வளவு நேரம் மதசார்பற்றது தான் பேசிட்டு இருந்தேன். திருப்பரங்குன்றம் விஷயம் வாய் திறக்கல, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு என்ன இதுக்கு அவரை பிஜேபி எலிமெண்ட் மக்கள் நம்பலையே சார். நானும் நம்ப சொல்லல சார். நீங்க என்ன சொல்றீங்க? நான் கேக்குற கேள்வியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா விஜய் பலகீனமானவர், நான் விட்டா பிஜேபி ஜாயின் ஆயிடும் நீங்க தான் சொல்றீங்க. உங்க ஆதரவு எது கொடுத்தீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா விஜய் வீக் ஃபெல்லோ, நான் கொஞ்சம் விட்டா பிஜேபி போயிடுவாருங்கிறீங்க. தயவு செஞ்சு நான் சொல்லல இந்த பாயிண்ட, நீங்க தான் சொல்றீங்க இந்த பாயிண்ட. நான் விட்டா பிஜேபி போயிடுவாருங்கிறீங்க.
அவ்வளவு வீக்கான ஆளு நீங்க இழுத்து பிடிச்சாதான் உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆளு நாளைக்கு நம்ம போய் சேர்ந்தா இன்னும் கட்சி வளரும்னு சிலர் சொல்றாங்க. யார் கட்சி? காங்கிரஸ் கட்சி வளரும், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மகாராஷ்டிரால இன்னைக்கு யார் ஆட்சியில இருக்கா? பாஜக. நம்ம கூட்டணியில இருந்தோமா இல்லையா? ஆமா. வளர்த்துட்டோமா கட்சியை? சார் இதை விட ஒரு ஒரு மடத்தனமான ஒரு ஆர்குமெண்ட் இருக்க முடியுமா சார்? ஒரு இது இருந்தாரதான் சொல்றது கூட்டணியில இருந்தனால நம்மளை வளர விடலை, நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம வளர்ந்துடலாம். நம்ம கட்சியை நம்ம வளர்க்கணும்னா நம்ம முதல்ல ஃபேக்ஷனல் பாலிட்டிக்ஸை தூக்கி வீசணும் வெளியே, அர்ப்பணிப்பா இறங்கணும். சச்சின் பைலட் நடக்கிறாரோ அவர் மாதிரி நடக்கணும். அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. சச்சின் பைலட்டுக்கு வந்து சிஎம் ஆக முடியாது, அசோக் கெலாட் இருக்கும்போது சிக்கல் வந்தது, அது எல்லாம் போயிடுவாருன்னு கூட சொன்னாங்க. அவர் பார்ட்டியில கரெக்டா நின்று கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நின்னாரு, கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சாரு. இவர் ராஜசேகர் ரெட்டி நடந்தார், கட்சியை வளர்த்தாரு. இவரு புதுசா வந்த தெலுங்கானால, இத்தனைக்கும் பிரிச்சு கொடுத்த தெலுங்கானால காங்கிரஸ் துரோகம் பண்ணிருச்சுன்னு அவர் ஜெயிச்சு வந்தாரு. ரேவந்த் ரெட்டி. ரேவந்த் இப்ப வந்தாரு, அதுக்கு முன்னால இவரு சந்திரசேகர் ராவ் ஜெயிச்சு வந்தாரு. பிரிச்சு கொடுத்த காங்கிரஸ் மேலதான் நியாயம் இருந்திருக்கணும். ஆனா கேசிஆர் வந்தாரு, அவர் அடிச்சு வீழ்த்து ரேவந்த் ரெட்டி நடந்தாரு, நடைபயணம் பண்ணாரு, மக்களை போய் சந்திச்சாரு. கட்சி நம்ம அப்படித்தான் வளர்க்க முடியும். கேசிஆர் இருக்கும் போது எதிர்கட்சியா நின்று கட்சி வளர்க்கலையா அவரு? கட்சி வளர்க்கறதுக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? கட்சி வளர்க்கறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? கட்சியை வளர்க்கறதுக்கும் நீங்க அதிகாரத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தா கட்சி வளரும்னா நான் உங்களுக்கு மகாராஷ்டிராவோட உதாரணத்தை காட்டுறேன். இன்னைக்கு நம்ம காலடி தடம் கூட இல்லை அங்க. சரி, இப்ப மக்கள் முடிவுக்கு வருவோம். சொல்லுங்க. மக்கள் வந்து விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு தான் நினைச்சு வாக்களிச்சிருக்காங்க. விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு வாக்களிச்சிருந்தா ஒரு பெரும்பான்மை கிடைச்சிருக்கும். எல்லாரும் ஒரு நான் சொல்றது ஆட்சி அமைக்கிற பெரும்பான்மை கிடைச்சிருக்கணும். அப்ப வந்து இன்னும் கிளியரா பேசலாம். ஆக உங்க பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். சரி, அதனால அந்த முடிவில் நமக்கு என்ன குழப்பம் இருக்க போகுது? மக்கள் முதலமைச்சர் ஆகணும்னு வாக்களித்த, அதாவது பெரும்பான்மையை பெற்ற கட்சிகளுக்கு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உதாரணம் சொல்லிட்டேன். மக்கள் முதலமைச்சர் ஆகணும்னு வாக்களிச்சிருக்காங்க விஜய்க்கு, ஆனாலும் கூட்டணி ஆட்சி தான் வரும்னு நினைச்சிருக்காங்க. அதான் இந்த முடிவுகள் சொல்லுது. ஓகே, அப்படி புரிஞ்சுக்கிறதா இருந்தா நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல நம்மளுக்கு அடிப்படையில் ஒரு நாகரிகம் இருக்கணும். நாம கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாலேயே ஒன்று போயிருந்துருக்கணும். இப்போ ஏன் கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி இருந்திருக்கணும். கடந்த கால வரலாற்று வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கர்நாடகாவில் நம்ம கூட்டணி இதே மாதிரி மக்கள் அவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. தனிப்பெருங்கட்சியாக வந்து கெஜ்ரிவால் உருவாகி வரும் பொழுதும் நம்ம போய் அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம். மக்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் வரணும்னு முடிவெடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது உண்மை என்றால் மக்கள் அப்படி ஒன்றும் நினச்சி கூட்டணி ஆட்சி தான் வரணுங்கிறதுக்காக இழுபறியில் கொண்டு வந்து விடுறது கிடையாது. அவங்கவுங்க ஒரு தேர்ந்தெடுக்கிறாங்க, முடிவு அப்படி வந்து நடக்குது. நீங்கள் சொல்கிறது சரி, அப்படிதான் உண்மை அப்படின்னா வரலாற்றில் மக்கள் கூட்டணி ஆட்சியை தான் விரும்பி இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு? கூட்டணி ஆட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு சிஎம் ஆகி ஆட்சி அமைச்சிட்டு, இந்த இவங்களை வச்சுக்கிட்டு என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல, அதனால நான் வந்து ராஜினாமா மட்டும் திரும்ப நிற்கிறேன் அப்படின்னு நின்றாரு. அப்ப மட்டும் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு 67 சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சாங்களா? தனி பெரும்பான்மையா 3 சீட்டு தான் மிச்சம் வச்சார். 70ல் 67 அடிச்சிட்டார். அப்புறம் எப்படி முடிஞ்சது? இந்த வாதமே தப்பு சார். முதல்ல மக்கள் எங்கும் வந்து தொங்கு நடக்கணும், டெய்லி பிரேக்கிங் நியூஸ். இப்ப பாருங்க, இனிமே இந்த 5 வருஷம் பிரேக்கிங் நியூஸ் தான். இன்னொரு 4 வருஷம் எடப்பாடி கதை தான் இது. எப்படி சும்மா இருக்கிற இடத்துல கையை விட்டு அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும்னு பிஜேபி நினைக்கும் போது இப்ப இவங்க உடனே சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம போய் நிக்கிறோம். இதுக்கு இதை விட ஒரு மடத்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளே தான் சொல்றோம் விஜய் வீக்குன்னு. விட்டா போயிடுவாரு பிஜேபிக்கு. அதுக்கு அவங்க கிட்டே நியாயம் இருக்கு. எப்படி சொல்றீங்க இப்ப போயிடுவாரு? நீங்க பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல ஒரு கருத்தே சொல்லல. இப்ப நம்ம போய் இருந்து ஒரு கருத்து சொல்ல வைக்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல என்ன நெருக்கடின்னு சொல்லி அவர் வாயை திறக்கல. இப்ப நம்ம போனோடனே ஒரு கருத்து சொல்லிடுவாரு, பிஜேபி எதிர்த்து பேசிடுவாரு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணி இது மாதிரி பண்ற ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்ல ஒரு முத்தாக ஜொலிக்கக்கூடிய நம்முடைய தலைவர் ராகுல் காந்திக்கு வந்து எப்படி ஈடாகும்? நம்ம இங்க இருக்கிறதுக்கு எப்படி ஒத்து வரும்? மக்கள் தீர்ப்பு அப்படி இருக்குது. ஜெயிக்கணும்னா மக்கள் தீர்ப்பு பல இடங்கள்ல, அது இப்போ இன்னைக்கு இவ்வளவு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து முஸ்லீம்களை பார்த்து சுடுற மாதிரி பிரச்சாரம் பண்ண ஹிமந்தா பிஸ்வா சர்மா வந்து அகைன் சிஎம் ஆயிட்டாரு. இந்து ராஷ்டிராக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறாரு சுவேந்த் அதிகாரி. இந்துக்கள் சர்ச்சையாயிருக்கு, இன்னைக்கு பேசியிருக்காரு சுவேந்த் அதிகாரி. இந்துக்கள் சேர்ந்து கொடுத்த முடிவு தான் இந்த முடிவு அப்படின்னு மம்தா பானர்ஜி தோக்கடிக்கப்பட்டதுக்கு பேசியிருக்காரு. அது நீ சர்ச்சை பேச்சா மாறி இருக்கு சுவேந்த் அதிகாரி. இதெல்லாம் நம்ம ஏத்துட்டு போயிடலாமே எல்லாத்தையுமே. இல்ல மக்களுடைய முடிவு தான் இப்படி இருக்குது அப்படின்னா, மக்கள் முடிவை தாண்டி கட்சியை பிளந்து மகாராஷ்டிராவில் பாஜக கொண்டு வந்துச்சு. இவரை ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் ஆக்கிச்சு, இவங்க துணை முதல்வர் ஆனாங்க. இப்ப அகன் திருப்பி போட்டு இவங்க முதலமைச்சரே அவங்க துணை முதல்வர் ஆனாங்க. இது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி ஆட்சி அமைப்பதற்காக பாஜக கையாளக்கூடிய தந்திரங்கள். இப்படி ஒரு நீச்ச தந்திரம் நமக்கு வேண்டாம்னு சொன்னவர் தான் நம்ம தலைவர். இப்ப நம்ம எப்படி இங்க வைக்கிறோம்? அதுவும் நம்ம அளவுக்கோ அல்லது நாம் இதுக்கு முன்னால யார்ட்ட கொள்கை அளவுக்கு ஒன்று இருந்தோமோ, திமுக அளவிற்கோ அவர் பாஜகவையோ அந்த கொள்கையோ எதிர்த்தவர் அல்லவே. குறைந்தபட்சம் அதை படித்தவர் கூட அல்லவே.
இதற்கு முன்னர் வரைக்கும் கடைசியா இப்ப வந்த ஜனநாயகம் திரைப்படம் வரைக்கும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரித்தவர் தானே, அப்படி திரைப்பட காட்சிகளை வைத்தவர் தானே. அப்ப அவர்கிட்ட என்ன நியாயம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம மீண்டும் போய் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறது? இல்ல அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து மட்டும் தான் யோசிக்கிறீங்களா? ஏன்னா இது பாக்குறவங்களுக்கு தமிழ் மண்ணுக்கான என்னென்ன போராட்டங்கள் பண்ண, டீலிமிட்டேஷன் எவ்வளவு போராட்டம் பண்ணாரு? அவர் ஆட்சிக்கு வரணும்னு அஜித்குமார் மரணத்தை வந்து அரசியல்படுத்தினாரு. நாங்க இதை எப்படி ஏத்துக்க முடியும், அதுவாக்கு இதுவாக்குனாரு. சிபிஐ அதுலேயே வந்து சிபிஐ விசாரணையை பத்தி போனா வந்து கூட்டாது, அதனால இவங்க சிபிஐ விசாரணை வச்சுக்கிறாங்கன்னாரு. அவர் கரூர் விவகாரத்தை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையா? என்ன சார் அநியாயம்? இவர் வந்து சொல்றாரு, இவர் கரூருக்கு போவார்னு தெரிஞ்சு அந்த மக்கள் அதிகமா கூட்டம் கூட வச்சு அவங்கள கொல்ல வச்சு இவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசி ஸ்டோரி அண்ட் தியரி இவர் சொல்றாரு. இது உண்மையா? நீ வந்த கூட்டத்துல கூட்டம் கூட சேர்த்துட்டாங்கன்றது அது உண்மை இல்லையா? அதை மறுத்த ஒருவரா? அதை குறைந்த ஒரு முதலமைச்சரா தார்மீக பொறுப்பேற்க போய் தான் முதலமைச்சர் அங்க போறாரு. ஏன்னா நம்ம கவர்னன்ஸ்ல அங்க நடந்திருக்குன்னு போறாரு. நான் வந்த கூட்டத்துல தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச நியாயம் கூட இல்லாம கடைசியில பிரச்சாரத்துக்கு கூட கரூருக்கு போகாத ஆளு, ஆனா அங்க இவர் ஜெயிக்கிறாரு. இப்ப நீங்க அதை எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ண போறீங்க? எப்படி பேச போறீங்க? எப்படி புரிய வைக்க போறீங்க? புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றது புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னது என்ன ஆச்சுன்னா 230 தொகுதியில ஜெயிச்சு இவர் வந்து அறுதி பெரும்பான்மையில சிஎம் ஆயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சார் ஒரு இடத்துல 2 இடத்துல அவர் தான் வருவாருன்னு சொன்ன ஒருத்தர் நீங்க முதலமைச்சராக போறாருன்ற இதுல வந்து நிக்குது. அதனால நரேந்திர மோடி இப்ப நீங்க யாரை பார்த்து கேள்வி கேட்கறீங்க தெரியுதா? தொடர் வெற்றி சர்வாதிகாரிகள் உண்டாக்கும், தொடர் தோல்வி தலைவனை உண்டாக்கும், எத்தனை தோல்விகளை கண்டாலும் அவன்தான் என் தலைவன் என்று தோல்விகளை வைத்தே ஒரு தலைவன் உருவாகி அந்த தலைவனுடைய தொண்டனாக நின்று நரேந்திர மோடியையும் ஒரு நாள் வீழ்த்த முடியும்னு நிக்கிறவன் நானு. இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி இல்லையா? இதை போய் மக்கள் மன்றத்தை நான் நிரூபிக்க மாட்டேனா? சரி, இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாகவே திமுக சொல்லிட்டாங்க. இப்ப ஆட்சியில் பங்கு வகிக்கிறதான வாய்ப்பு இருக்குல்ல? நல்ல கொஸ்டின். தேர்தலுக்கு முன்பாக சொல்லிட்டாங்கல்ல, 67க்கு அப்புறம் தேர்தலுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ அமைச்சராகலாம்ல. அடுத்த பாயிண்ட் போகாதீங்க, நான் இதை சொல்லிட்டேன்னா அது முடிஞ்சிடும். தேர்தலுக்கு முன்பாக சொல்லிட்டாங்கல்ல, இதே தேர்தலுக்கு முன்பாகவே ஆட்சியில் பங்கு இருக்குன்னு சொன்னவர் தானே விஜய். அப்ப பங்கு போயிருக்கலாமே, நம்ம ஜெயிக்கிறானா இல்லைன்னு பார்ப்போம். இதற்கு பேர் தான் சந்தர்ப்பவாதம். அதுக்கு தான் அந்த பதிவு போட்டேன். அரசியலே சந்தர்ப்பவாதம் தானே சார். அப்படி அசிங்கப்படுத்தாதீங்க சார். அப்படி நீங்க தலைவர் அசிங்கப்படுத்துறீங்க. நான் ஏற்ற தலைவர் அப்படி இல்லை, இன்னி வரைக்கும் உறுதியா நம்புறவங்க. அதற்காக தான் அவர் தலைமை ஏற்றேன்னு நான் சொல்லுவேன் சார். ஒரு காலத்தில் பாஜகவோட கூட்டணி வைத்த போது கூட பாஜகவுடைய அடிப்படை அப்ப இருந்தது பாபர் மசூதி, பொது சிவில் சட்டம், இதெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களை சொல்ல வைத்து ஜாயின் பண்ணாங்க. அதுவே தப்பு. இப்ப கூட அன்னைக்கு ஒரு இவர் பேசும்போது கூட சொன்னாரு, அது ஒரு அப்ப கூட அந்த காலத்தில் ஏற்பட்டுவிட்ட தவறு தான், அதை நாங்க நியாயப்படுத்தல. இனிமேல் கரண்ட் அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது உறுதியா இருக்கும், தெளிவா இருக்கும்ன்றாங்க. ஆனா அப்ப கூட அப்படி. இப்ப வரைக்கும் நீங்க சொல்றீங்க எங்களை கோரினார் அப்படின்னு. அவர் கோரினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க உங்க ஆதரவு வெளிப்படையா அப்படி கொடுக்குறீங்க. எங்களுக்கு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு விஜய் எங்கேயாவது ஒரு இடத்துல அறிக்கை கொடுத்தாரா? நீங்க பாத்தீங்களா? அதை நம்ம அறிக்கை கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ஆதரவு கோரினார் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்கோம். எங்க ஒரு கோரின ஆதாரம் எங்க? ஏன் வெளிப்படையா இல்ல? அவர் ஆதரவு கோரினாருங்கிறது எங்க இருக்கு? அவர் போன் பண்ணி சொல்லிட்டா போதுமா? நீங்க அபிஷியலா டெக்ளேர் பண்றீங்களா கோரினார்னு? அப்ப அவர் இப்படி கோரினார், நீங்கள் மதவாத சக்திகளோடு போய்விடக்கூடாது என்ற நிபந்தனை விதிச்சீங்க, அவர் ஏத்துக்கிட்டாரா? அதுக்கு எங்க ஆதாரம்? இல்ல அவர் ஏத்துக்கிட்டாலே தானே. ஓ, நம்ம வந்து பேப்பர்ல எழுதி கொடுக்கணும், அறிக்கையா கொடுக்கணும், அவர் வந்து எஸ் அப்படின்னா போதுமா? என்ன சார் பேசுறீங்க சார்? நம்ம எவ்வளவு பெரிய, இன்னுமே அதை ஏத்துக்க மனசு இல்லையா உங்களுக்கு? எதை? விஜய் வந்து இந்த வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்றத நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான விஜய் ரசிகர்கள்ட்ட பேசுறீங்கன்னு மறந்துடாதீங்க. நான் வந்து நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல அவர் வந்து பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர் சொல்லும் போது இப்ப கூட சொல்றேன், நான் கடவுள் நம்பிக்கை அதிகமா உள்ளவன். இரவின் மீது ஆணையிட்டு சொல்றேன், கிளாப் தட்டி டிவியில இப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன், இதே டிவியில தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஆடா பெரியார்னு சொல்லிட்டேன், பயம் இவர் கொள்கையை என்ன சொல்ல போறாருன்னு அவ்வளவு வரவே எதிர்பார்த்தேன் சார். அவர் வந்து கிராஜுவலி ஹி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் ராங். அவர் தான் தன்னுடைய ஒவ்வொரு நிலைப்பாடு. இல்லைன்னா நமக்கு என்ன சார் இருக்கு? ஒரு புதுசா ஒருத்தர் வரணும் ஏத்துக்கொள்ள கொழுப்பு பிடிச்சிருக்கா எனக்கு? ஒரு நல்ல புதுசா வரட்டும். ஏன் இவ்வளவு எளிமையான நிறைய பேர் எம்எல்ஏ ஆகியிருக்காரு, நாங்களும் போய் சேர்ந்து எங்களை ஆக்கியிருக்க மாட்டாரா? இல்லை எங்களுக்கு இடம் இல்லைன்றுவாரா? சரி இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா களை பண்ணி ஆட்டுறப்பா, நல்லா பேசுறப்ப, உனக்கு ஒரு சீட்டு கொடுக்க தந்திருக்க மாட்டாரா?
இல்ல எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவரு இல்ல அப்படியாவது சொல்லுங்க. இல்ல கொடுத்துருக்க மாட்டாரா? இப்ப அதத்தானே அப்படி என்ன சொல்றாங்க. சார் பிரச்சனை இருக்கு அவரோட? நிக்க வேண்டிய இடங்கள் உறுதியா நிக்கல சார். நாங்க வந்து ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பாக சமுதாய ரீதியாகவும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்கின்ற அடிப்படையிலும் இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டவர்கள் அடிப்படையிலும் முன்கூட்டியே சொல்றோம் இவெல்லாம் ஆபத்தா வருவான் அப்படின்னு. ஏன்னா அது நீங்க எங்கிருந்து தெரியும்னா அரசியல்ல வந்து ஒவ்வொரு இடத்துல நீங்க கொள்கை ரீதியா என்னென்ன முடிவு எடுக்கிறீங்கன்றத பொறுத்து தான். அப்படி குரூஷியல் இடங்கள்ல நீங்க என்னென்ன முடிவு எடுக்கிறீங்க? பிஜேபி வரவேற்கிற இந்த இடத்துல ஒரு குரூஷியல் இடத்துல எஸ்ன்னு ஒரு முடிவு எடுப்பான். மக்கள் ஏற்கிறான் ஏற்கல சிஏ வரும், அது அவனுடைய நிலைப்பாடு. மக்கள் ஏற்கிறான் ஏற்கல பாபர் மசூதி இடிப்போம், அது அவனுடைய நிலைப்பாடு. மக்கள் ஏற்கிறா ஏற்கல அதை எடுத்த கோயில் கட்டுவோம், அது அவனுடைய நிலைப்பாடு. நீ மக்கள் ஏற்கிறா இல்ல அதை செஞ்சா அதை எதிர்ப்போம், இது எங்க நிலைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி எஸ் நோ ஏதாவது நிலைப்பாடு இருக்கும்ல. இதுல நான் அதிகாரத்துக்கு வரத்துக்காக இப்போதைக்கு இதுல வாயே துறக்காம நான் போவேங்கிற சந்தர்ப்பவாதி சார். அவன் நாளைக்கும் இதே மாதிரி குரூஷியல் டைம் தேர்தல் நெருக்க குரூஷியல் டைம். இப்போ இந்துக்கள் ஓட்டு அது இன்னைக்கு திடீர்னு கொடுக்க முளைச்ச சில மியூசிக் டைரக்டர்லாம் நெக்கலா பேசுறான், சனாதனத்தை எதிர்த்தீங்களே அப்படின்னு. இவனுக்கு பேசுறவனா இருந்தா உண்மையிலே ஆம்பளையா இருந்தா எப்ப பேசிருக்கணும்னா அது நடக்கும்போது பர்னிங் இஷ்யூ இருக்கும்போது பேசிருக்க வார்த்தையெல்லாம். அப்ப உங்க சேஃப்டிக்கு நீங்க சொல்லிக்கங்க, சரியா? சேஃப்டி இல்ல, அது நல்லா இல்ல, சரியா? சரி, அந்த டைம்ல சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப சொல்றான்ல பிரச்சனையாய் இந்தியா முழுக்க வழக்கு போட்டு மறுநாள் சொல்றாரு நான் சொன்னது சரிதான், எவன்ட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு. இதுக்கு பேர் தானே தலைமை. இதைத்தானே நம்ம ஏற்போம். சரி தவறு இப்ப பிஜேபி கூட நான் சரின்னு முதல்ல சொல்லிட்டேன் பாருங்க. ஏன்னா சரி தப்பு வேற, சொன்னதுல சரி உறுதியா நிப்பேங்கிறான். அப்ப இவனை விட ஆபத்தானவன் யாருன்னா இல்ல அந்த ஆபத்தானவன் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஆபத்தானவனுக்கு ஒரு ஆதரவு இருக்குல்ல, அதை அட்ரஸ் பண்ணவே மறந்துட்டீங்களா சார்? இந்த ஆதரவே எப்படி வந்தது? நீங்க அதெல்லாம் பண்ணிருக்கணும். இல்ல அது நீங்க சொல்றது அது வரக்கூடிய தேர்தல் தான் சார் பண்ணணும். இனிமே இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆதரவு, இவர் ஆபத்தானவர், இவருக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு, இப்ப என் வேலை என்ன? இந்த ஆதரவு கட் பண்றதா என் வேலை. இதான் பண்ணிட்டு இருக்கோம். கட்சி அங்க போயிருச்சு, இப்ப நீங்க கட்சியில இல்ல சார். கட்சியில இருக்கிறதே இந்த கட்சியில நம்ம இருக்கிறதுக்கான காரணமே இந்த ஜனநாயக ஸ்பேஸ் வந்து இந்த கட்சியில தான் அதிகம். யார் இப்போ ஒண்ணும் இல்ல, தலைவர் ராகுல் காந்தி முதற்கொண்டு முன்னிறுத்திய ஒரு தலைவர் கேண்டிடேட் தான் மல்லிகார்ஜுன கார்கே. அந்த கேண்டிடேட்டையுமே எதிர்த்து ஒரு கேண்டிடேட்டை ஃபீல் பண்ணி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆதரிச்சாங்களா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு ஏன்னா அது கட்சிக்குள்ள இருக்கிற ஜனநாயகம் சார். அப்ப இது மட்டும் நீங்க உங்க ஆதரவு கொடுக்குறீங்க, இப்ப நாங்க எதிர்த்து கேட்க கூடாது. அவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ்காரர் தான், நீங்க யாராவது தேர்ந்தெடுக்கலாம். ஆமா, அப்படி இல்லையே. ஆதரிக்கிறவனும் காங்கிரஸ்காரர் தான், எதிர்க்கிறவனும் காங்கிரஸ்காரர் தான். அப்படி பார்த்தா நான் என்ன கேட்க ஒரு சார், நான் வந்து இந்த கட்சியின் மீதும் கட்சியுடைய ஜனநாயக தன்மையின் மீதும் நம்பிக்கை உள்ளவன். 22,000 ஓட்டு வாங்கி தேர்தலில் நின்று இளைஞர் காங்கிரசினுடைய இந்த 47 பேருக்கு மேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர் காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரியில் 3வது இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். 23,000 கிட்டத்தட்ட 22,000 ஓட்டு கிட்ட வெற்றி பெற்று வந்திருக்கிறோம்னா இந்த கட்சியின் மீது ஈர்ப்பும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜனநாயக தன்மையின் மீது இருக்கக்கூடிய மதிப்பின் அடிப்படையில் தான் இதை பேசுறோம். அந்த தைரியத்தை தான் இந்த கருத்தையும் வைக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்கு? இப்போ சொல்றேன், இது ஒரு வரலாற்று பிழை. தலைவர் ராகுல் காந்தியுடைய கண்ணியத்துக்கு இழுக்கா மாறும். இதன் மூலமாக வரலாறு மாறுகிறது. 67க்கு பிறகு எந்த திமுக நம்மளை தடுத்து நிறுத்தியதோ இன்னைக்கு அமைச்சரவையில நமக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அமைச்சரவையில் பங்கெடுப்பது வரலாறா? நாம் ஆட்சி அமைப்பது வரலாறா? 67க்கு பிறகு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதை பற்றி பேசுவீங்களா? 67க்கு முன்னால வரைக்கும் நீங்களே வந்து அமைச்சர் காமராஜரின் பொற்கால காலத்தை மீட்டெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. யாரு? கிரிஷ் ஜோடங்கர். எப்படி விஜயோட சேர்ந்தா? கொள்கை தலைவர் காமராஜர் இருக்கார்ல, யாருன்னு கேளுங்க. தாவேகாவின் கொள்கை தலைவர் விஜய் காமராஜர். நான் உங்களுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்ணுவா, இனிமேல் எப்படிலாம் தெரியாது. இன்னைக்கு சார் நான் இப்ப கூட சொல்றேன், இல்ல நம்ம இன்னுமே சேலஞ்ச் பண்ணுமா? சரி, 2031 தான் இனிமே. 31 வரைக்கும் வேணாம். இப்போ போங்க, காமராஜரை பற்றி குறிப்பெழுதுக அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அவர் பேச சொல்லுங்க. காமராஜர்னா யாரு, என்ன ஏது, பேப்பர்லாம் காட்டக்கூடாது. நான் சொல்றது குறிப்பெடுத்து பேசுறது அதெல்லாம் யாரையும் அப்படி விரிவுபடுத்த மாட்டேன். அவருக்கு தெரியுமான்னு பாருங்க முதல்ல காமராஜரை பத்தி. சார் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவருடைய பாலிடிக்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் ஒரு இடத்துக்கு போறாரு, என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. ஸ்ட்ராட்டஜிக்கலா வின் பண்ணிட்டார்ல சார். ஒரு விஷயத்த காயின் பண்றாரு, அது மக்கள்கிட்ட எடுபடுது, யங்ஸ்டர்ஸ் கிட்ட அவர் போய் சேர்ந்துட்டாரு. அது உண்மை. அவரு கண்டினியூஸா ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு. அந்த ஸ்ட்ராட்டஜில நான் அக்செப்ட். நீங்க என்னமோ தோல்வி ஏது அப்படின்னா நான் முதல்ல இப்படி சொல்லிடுறேன். நிறைய சீட்டுகள் வெற்றி பெற்ற விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இளைஞர்களுடைய பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறார். மீண்டும் அவருக்கு ஒரு முறை வாழ்த்துக்கள். எங்க ஆபீஸ்லயே 23 பேர் இருக்கக்கூடிய எங்க ஆபீஸ்லயே 5 ஓட்டை வாங்கியிருக்கிறார். அகைன் அவருக்கு வாழ்த்துக்கள். சரியா? இதுல எல்லாம் அந்த மனசு நமக்கு இல்லாமையா இருக்குது.
அதுக்காக நம்ம கட்சி போய் அவர் வந்து இந்த மாதிரி வைக்கணுமா? ஏன்னா அதே மக்கள் தான், நீங்க சொல்ற உங்க பாஷையில அதே மக்கள் தான் அவர் வந்து ஹங்குல நிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. முழு பெரும்பான்மை தரக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த தகுதி இல்லைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. நான் எடுத்துக்கலாமா அப்போ உங்க பாஷைப்படியே? அப்ப அப்படிப்பட்டவரை நாங்க தூக்கி நிறுத்துறோம் அப்படின்னு நம்ம போறது நியாயமா? ஏன்னா நம்ம கூட்டணி போய் சேர்ந்தது யார்கிட்ட? நம்ம நின்றது அங்கதானே. அன்னைக்கு நிக்கும் போது என்ன சொன்னோம்? அதிகாரத்தில் பங்கு தராம இருக்கு, தரார் இப்போ அதனால போறோம் அப்படின்னா, அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று திமுக தருவதாக சொல்லிவிட்டு ஜெயித்த பிறகு சொல்லி இருந்தால்தான் அது நியாயம். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இப்பவே எங்களுடைய நிலைப்பாடு நாங்க சொல்லிடுறோம் இல்ல. நாங்க அது எவ்வளவு ஒரு ஜென்டில்மேன்னஸ், அது எவ்வளவு ஒரு ஜென்டிலா அவங்க அதை சொன்னாங்க. அது கரெக்ட் நியாயம் இருந்துச்சா இல்லையா? நம்ம அதை ஏற்று அப்ப முடிவு எடுத்துருக்கணும். நாங்க இல்ல பங்கு தரங்கிறாங்க அங்க முடிவெடுக்க விடல. அப்படி விட்டாங்க அப்படின்னா கூட அது நம்முடைய பலம் பலகீனத்தை தான் குறிக்கும். நம்ம கட்சிக்குள்ள தான் அது குறிக்குமே தவிர நம்ம அதுக்காக விஜய்யோ ஸ்டாலினையோ குறை சொல்ல முடியாது. இல்ல முடிவெடுக்க விடாது திமுகவா? இல்ல அதிமுக தான் நீங்க கேட்டீங்கன்னா நான் அதுக்கு விஜயோட பேச்சுக்கு வருவேன். காசு கொடுத்து அங்க வாங்கிட்டாங்கன்னா அதே ஆளுங்க நீங்க காசு கொடுத்து நீங்க வாங்கினீங்கன்னு கேட்பேன். உங்க கூட தான் உண்மையான காங்கிரஸ் இருக்கு, அதாவது ஆட்சி அமைச்சிக்கங்க. காசு கொடுத்த காங்கிரஸ் அங்க இருக்குது. இப்ப அந்த காங்கிரஸ் ஆதரவு தான் உங்களுக்கு வேணும். நான் காசு தரேன் வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? அப்போ வெல்கம் டு தி ஷோ. விஜய் இப்பதான் வந்திருக்காரு. நான் நியாயமா நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும். அகைன் விஜய்க்கு வாழ்த்துக்கள். அவருடைய பீப்புள் மேண்டேட் ரியலி அப்ரிஷியேட் இட், குட். ஆனா இது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற அவருடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நியாயம் இல்லை. ஏன்னா இதே ஜெயலலிதா அவர்கள் வரும்போது தன்னை வந்து சாதிய பெயர் கொண்டு அடையாளப்படுத்தி கொண்டு ராமர் கோவில் கட்டுறதுக்கு செங்கல் அனுப்புவேன்னு சொல்லி நான் இந்த சாதி தான் என்று சொல்லி அதே மாதிரி எல்லா பாசிச ஆடு மாடு கோழி அறுக்கிறதுக்கு மாத்திட்டாங்களே. ஓ அப்போ இவங்க இப்படி இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் காலம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்புறம் வருவோம். அந்த வரலாற்றை பார்த்ததுனால, ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா உலகம் சார், அன்னைக்கு இப்படி சொன்னாருன்னு மாத்திர நம்மள சொல்லிடக்கூடாது. எல்லாத்தையுமே நான் தெளிவா பதிவு வைக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன ஆவாருன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு அவர் பழைய ஜெயலலிதா தான் இருப்பார். அதனால அன்னைக்கும் சரி பழைய ஜெயலலிதா எதிர்த்த மாதிரி இன்னைக்கு இந்த விஜய் நம்ம எதிர்த்தோம். மதமும் நம்மதம் அப்படின்னு சொல்றதுனாலயா? அப்படின்னு சொன்னதுனால இருக்கல, அப்படி சொல்லிட்டு அதுல உண்மையா இல்லைங்கிறதுனால எதிர்க்கிறோம். நன்றி சார், நன்றி.